வணக்கம். கலைஞரின் குரல் ஓவியம். குரல் எண் 140. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். ஒரு குறும்புக்கார இளைஞன் பெயர் குன்றன். அவன் ஆசிரியர் அவனிடம் அடிக்கடி கூறுகிற அறிவுரை குறளைப்படி, அதன்படி நட என்பது. அந்த அறிவுரை அவனுக்கு கசப்பாக இருந்தது. குறள் வாழ்க்கை நிறைய பகுத்தளிக்கும் அறிவு கருவூலமாகும். ஆடவர் பெண்டிர் இருபாலாரும் குரல் வழி நடந்தால் அவர்கள் ஏற்றுள்ள அந்த பொறுப்பிலும் புகழ் எய்துவதோடு நெஞ்சுறுதியாளர்களாகவும் திகழ்ந்து வாழ்க்கையின் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைவர். நாள்தோறும் தனது மாணவர்களிடம், அதிலும் குறிப்பாக குன்றனிடம் ஆசிரியர் கூறிட தவறுவதில்லை. ஒரு நாள் குன்றன் தனது குறும்புத்தனத்தை ஆசிரியரிடவே காட்டிவிட முடிவு காட்டிக்கொண்டான். அவ்வாறே செயல்பட்டான். ஆசிரியர் மரத்தடியில் நாற்காலி ஒன்றில் அமர்ந்து நூலொன்றை படித்து கொண்டிருந்தார். குன்றன் அவருக்கு எதிரே வந்து அவர் கண்களில் படும்படியாக தன்னைத்தானே பம்பரம் போல் சுற்றி சுழன்று கொண்டிருந்தான். ஆசிரியர் அவன் செயலை கவனித்தார். தன்னைத்தானே சுட்டி கொண்டிருந்த குன்றன் அவ்வாறு செய்து கொண்டே ஆசிரியர் எந்த மரநிழலில் அமர்ந்திருந்தாரோ அந்த மரத்தையும் மெதுவாக சுற்றி வரத் தொடங்கினான். வியப்புற்ற ஆசிரியர் அவனை பார்த்து, என்னப்பா செய்கிறாய் என கேட்டார். குரல் கூறிய வழி நடக்கிறேன் ஐயா என சிரித்து கொண்டே குன்றன் பதில் உரைத்தான். குரல் வழியா? இதென்ன கூத்து என ஆசிரியர் சற்று சிரங்குண்டு கேட்டார். ஐயா, உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் என்று குரல் கூறுகிறதல்லவா? நேற்றுத்தானே அந்த பாடம் நடத்தினீர்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவது எப்படி என்று யோசித்து பார்த்தேன். உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதல்லவா? அதனால் நானும் உலகத்தைப் போல என்னையே நான் சுற்றி கொண்டு இந்த மரத்தையும் சுற்றி வருகிறேன் என குன்றன் பதிலளித்தான். இது குறும்புத்தனமான விளக்கம் அல்லது குறளை சரியாக புரிந்து கொள்ளாத அறியாமை. உலகமென்று வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பது உலகத்தில் உள்ள மக்களைத்தானே தவிர பூமி எனப்படும் இந்த கோலத்தை அல்ல. உலகில் வாழும் மக்களின் இயல்புகளோடு ஒட்டிப்போக வேண்டும். அப்படி ஒட்டிப்போகும் இயல்பை கற்காதவர்கள் வேறு பல்வேறு நூல்களை கற்றிருந்த போதிலும் கல்லாதார் என்ற பட்டியலிலே தான் அடங்குவார்கள். இதுதானப்பா அந்த குறளின் கருத்து என ஆசிரியர் முடிந்தார். அப்படியானால் உலக மக்களில் பெரும்பாலோர் மூடர்களாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இன்னமும் காட்டு மிராண்டி காலத்திலே வாழுகிற நிலையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இந்த உலக மக்களின் இயல்போடு நாமும் நம்மை இணைத்து கொண்டு ஒழுகிட வேண்டுமா என வினாக்களை தொடுத்தான் குறும்புக்கார குன்றன். தம்பி, வள்ளுவர் குறிப்பிடும் உலக மக்கள் உயர்ந்த பண்பாடும் அறிவும் உடைய மக்கள் தானே தவிர மக்களைப் போல வாழும் மக்கள் அல்லர். ஒன்றை புரிந்து கொள். வீட்டிலே எரியும் விளக்கில் கிடைப்பதும் ஒளிதான். சுடுகாட்டிலே பிணம் எறியும் போது கிடைப்பதும் ஒளிதான். இரண்டிலும் ஒளிதானே கிடைக்கிறது என கூறி சுடுகாட்டு ஒளியை பயன்படுத்தி கொள்ள முனைவாயோ? முனைய மாட்டாய். அதுபோலத்தான் மக்கள் என்றால் மக்களுக்குரிய உயர்ந்த பண்புகளை கடைப்பிடிப்போர் என கொண்டிட வேண்டுமே தவிர மனித உரிவில் இருப்போரெல்லாம் மக்கள் அல்லர். எனவே நற்பண்பு வாய்ந்தவருடன் பொருந்தி ஒழிகடல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வள்ளுவர், அப்படி ஒழிகிடாதவர் எவ்வளவு கற்றவராயிருப்பினும் கற்றறியா மூடரே ஆவார் என திட்டவட்டமாக கூறுகிறார். ஆசிரியர் இந்த விரிவுரை கேட்டு குறும்புக்கார குன்றன் தலை குனிந்தான். அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். குறள் வழி இனி நடப்பேன் என உறுதி கூறி அவரை வணங்கினான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஒழுக்கமுடைமை. குறள் எண் 10.